என்னோட குழந்தைக்கு என்னோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி எந்த ஒரு கன்ஃப்யூஷனும் இல்லாம நான் இப்படி தாங்க ஸ்நாக்ஸ் குடுத்து அனுப்பி விடுறது. ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பேக்கரி ஐட்டம் ஏதாவது குடுத்து அனுப்பி விடுவேன். ஊட்டி வரைக்கும் வந்து நல்லா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. அப்புறம் கோதுமை பிரெட் வந்து நல்லா நீள வாக்குல கட் பண்ணிட்டு நெய்யில வறுத்து குடுத்து விடுறது. அப்புறம் பாதாம், முந்திரி, வீட்ல ஏதாவது முறுக்கு இருந்ததுன்னா, அத குடுத்து அனுப்பி விட்டுறது. அப்படி இல்லன்னா பேக்கரியில ஏதாவது வெரைட்டி அவளுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி குடுத்து விட்டுறது. பிஸ்கட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டோட்டலா வந்து அவாய்ட் பண்ணிடுறது. அது குடுக்குறதே இல்ல. அவங்களுக்கும் ஏதாவது பேக்கரியில வாங்கி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கும். அதனால இத மட்டும் வாங்கி குடுத்து விட்டுறது. ஸ்வீட்டுன்னு பார்த்தீங்கன்னா, லட்டு, ஜிலேபி அவ்வளோதான். வேற எதுவும் இல்ல. ஸ்கூல் விட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, கருப்பு சுண்டல், வெள்ள சுண்டல், பச்சை பயிறு இது காலையில ஊற வச்சு ஈவினிங் போல தாளிச்சு குடுத்து விட்டுறது. அப்புறம் இது மாரி வறுக்காத வேர்க்கடலையா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல வாங்கி வச்சுக்குவேன். இதையும் காலையில ஊற வச்சு ஈவினிங் போல தாளிச்சு குடுப்பேன். இதே மாதிரி வறுத்த வேர்க்கடலையும் வாங்கி அதில நாட்டு சர்க்கரை போட்டு அரைச்சு குடுப்பேன். அப்புறம் தேங்காய், கடலை, சர்க்கரை இது 3 கலந்து குடுக்கறது. அப்புறம் அவல், அ அது இல்லைன்னா முட்டை வந்து ஆம்லேட் போட்டு குடுத்துர்றது. இது கூட ஆப்பிள், ஆரஞ்சு மாதுளை குடுக்கறது.